இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா. அவருடைய உடல் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எந்த ரசாயனமும் இல்லாதபடி அப்படியே வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் செய்திருக்கிற வல்லமையான ஒரு காரியம். புனித பிரான்சிஸ் சேவியர் கடற்கரை பகுதியில், கன்னியாகுமரி தொடங்கி கடற்கரை பகுதியில் கோவா வரையிலும் அற்புதமான முறையில் நற்செய்தி அறிவித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் திருமுழுக்கு அளித்தார். இது வரலாற்றிலே பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்களை திருமுழுக்கு வழியாக இயேசுவினுடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்த ஒரு மனிதர் கத்தோலிக்கர். அவர் புனிதர். அன்பிற்குரியவர்களே, அவர் அன்னை மரியாவிற்கு உயர் வணக்கம் செலுத்தியவர். புனிதர்களை எல்லாம் மிகுந்த சிறப்பாக வணக்கம் செய்து அவர்களுடைய முன்மாதிரிகளை தனக்கென்று எடுத்துக்கொண்டவர். அவருடைய வாழ்விலே அவர் கத்தோலிக்க திருச்சபையின் அற்புதமான ஒரு மனிதராக, புனிதராக விளங்கினார். ஆகையினால் அவரை குறித்த நற்செய்தி பகுதி இன்றைக்கு மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 15 to 20 முடிய நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கொடுக்கிற அற்புதமான கட்டளை வருகிறது. நற்செய்தியை பறைசாற்றி நற்செய்திக்கென்று தன்னை அர்ப்பணித்து வாழுகின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆற்றல்களை பற்றியும் இன்றைய பகுதி சொல்லுகிறது. என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் நலமடைவர். அன்பானவர்களே, இந்த அடையாளங்களை எல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையில் அவருக்குள் இருந்து செயல்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் இயேசு அவர்களுக்கு கொடுத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திருத்தூதர்கள் இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு உலகெங்கும் சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களை உறுதிப்படுத்தி வந்தார். அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி வந்தார். அன்பானவர்களே, நாம் எப்பொழுது நற்செய்தியின்படி வாழ்ந்து நற்செய்தி பணியை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு தங்கி நம்மை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். நமக்கு அசாத்தியமான, உலகம் தர முடியாத வல்லமைகளை கொடுக்கிறார். குணமளிக்கிற ஆற்றல், இறைவாக்கு உரைக்கின்ற ஆற்றல், தேர்ந்து தெளிகின்ற ஆற்றல், பேய்களை ஓட்டுகின்ற ஆற்றல். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நற்செய்தி பணி செய்ய நம்மில் எத்தனை பேர் புறப்படுகிறோம்? குருக்களாக என்று அல்ல, இல்லற வாழ்விலிருந்தும் கூட அதை மிக சிறப்பாக செய்யலாமே. நீங்கள் செய்வீர்களா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய உடலை இன்றும் காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்களே. உடலின் சில பாகங்கள் சிதைந்து போய்விட்டது, இதை அழியாத உடல் என்றெல்லாம் பீற்றிக் கொள்ளுகிறார்கள் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுகின்றவர்களுடைய சப்தம் கேட்காமல் இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக, 472 ஆண்டுகளாக புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இந்த அடையாளம், உடல் இப்படி இருக்கின்ற அடையாளம் வைத்து எத்தனை பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் திருச்சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இதன் வழியாக ஆண்டவராகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தி மதிப்பீடுகளின்படி நடக்க ஆரம்பித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நாட்டிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் நற்செய்தி அறிவிக்க நீர் கொடுத்து வைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்படி பணியை செய்து வாழ எங்களுக்கு ஆற்றலை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.